டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு செகண்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்கள் மனதில். நம் ஒவ்வொரு நாளும் நேர்மறை சிந்தனைகளோடு இருப்போமானால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஒவ்வொரு செகண்டும் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிகாலை நேரத்தில் 5:30 மணி அளவில் நாம் அனைவரும் வாழ்க்கையில் உள்ள வெற்றிக்கு என்னென்ன பயிற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு இருக்கோம். வெற்றி அடைய என்னென்ன பயிற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நாம் அனைவரும் வெற்றியாளர் ஆகுவது சர்வ நிச்சயம். சோ அப்ப அந்த வெற்றியாளர் அப்படின்ற மனப்பாங்கோடு நம் ஒவ்வொரு செயலையும் தொடங்கணும் அப்படின்னா எந்த ஒரு துறையிலும் மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியும். அப்ப இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நம்ம அனைவரும் மில்லியனர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடையிறது நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம சரியா எடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் 5:30க்கு வரக்கூடிய அத்தனை நபர்களும் அதுக்குண்டான பயிற்சியை சரியா எடுத்துட்டு இருக்கிறீங்க. எங்க ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங் நடந்தாலும் நீங்க அனைவரும் அதை அட்டன் பண்றீங்க. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சோம்பேறித்தனத்தோட இருப்பாங்க. என்ன காரணம்னா காலையில எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், ஈவினிங் மீட்டிங் பார்க்க சிரமமா இருக்கும், காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணங்கள் சொல்றவங்க யாருமே எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை. ஏதோ ஒரு நாள் சொல்லலாம், எல்லா நாளும் அதை சொல்லக்கூடாது. நம்ம வெற்றி நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்ப அந்த பயிற்சி முயற்சி வேணும்னு அடிக்கடி நான் சொல்றேன் இல்லைங்களா? சோ அந்த பயிற்சிக்காக நீங்க எடுக்கிற முயற்சி தான் இந்த ஏர்லி மார்னிங் ஆட்டோமேஷன் மீட்டிங். சூப்பர். நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவுல வெற்றியாளர் ஆகிறது சர்வ நிச்சயம். சோ மில்லியனர்ஸ் ஆகிறதும் சர்வ நிச்சயம். சோ அதுக்குண்டான பயிற்சியை நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நமக்கு கிடைச்சிருக்க அடுத்த அவதார் இந்த ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர். சோ பால்வின் சிஸ்டத்துல இருந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவதார்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இன்னும் கிடைக்கும், இன்னும் கிடைக்கும். பால்வின் இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா மாறும்போது நிறைய தடுமாற்றங்கள் அது வரத்தான் செய்யும். யாருக்கு தடுமாற்றங்கள்? சிஸ்டத்துக்கு கிடையாது, அதுல டிராவல் பண்ற மக்களுக்கு. ஆனா அதுக்குண்டான புரிதலையும் பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருமையா இருக்கும். அருமை. பிவிசி மெட்டா, பிவிசி மெட்டாவில் கிரிட்டீரியாவில் நம்ம டிராவல் ஆகிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆலிபேட்ல டிராவல் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா இன்னும் புரிதல். இப்ப கிரிட்டீரியா விட ஆலிபேட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன ஸ்பீட் இருக்கு, என்ன நமக்கு கிடைக்க போகுது, நம்ம அதுக்குண்டான பயிற்சி. சூப்பர். இப்ப அந்த ஆலிபேடுக்கு வந்துட்டோம். சோ நாளைக்கு ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நமக்கு பிளான் வரத்துக்கு ரெடியா இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? மாற்றம் ஒன்றே நிலையானது. மாற்றத்துக்கு நம்ம தயாராகல அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருவோம். இன்னைக்கு மாத சம்பளம் எனக்கு 15,000 ரூபாய் சார், எனக்கு 60 வயசு வரைக்கும் எனக்கு 15,000 ரூபாய் ரெகுலரா வந்தா போதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு எனக்கு வயசு 20 வயசு அப்படின்னா எனக்கு 60 வயசு வரைக்கும் எனக்கு இந்த 15,000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சார் எனக்கு 10ல இன்னொரு 5,000 ரூபாய் கூட்டி கொடுங்க, இன்னொரு 5,000 ரூபாய் கூட்டி கொடுங்க, இன்னொரு 1,000 ரூபாய் கூட்டி கொடுங்க. கண்டிப்பா நம்ம கேட்போமா இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய சம்பளம் மாற்றம் அடையுதா இல்லையா? சோ மாற்றம் ஒன்றே நிலையானது. மாற்றத்துக்கு நாம தயாராகவில்லை அப்படின்னா தோல்வி அடைந்து விடுவோம். மாற்றத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் வெற்றியாளர், வெற்றியை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நம் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக ஜெயிக்க பிறந்தவங்க நம்ம அத்தனை பேர். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். நம்மளுடைய பிவிசி மெட்டால ஃபார்மிங் ப்ராஜெக்டை நம்ம பார்க்கலாம். அந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல
உள்ள வரணும் அப்படின்னா, ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம சீடு பார்ட்னராக இணைய வேண்டும். எதற்காக சீடு பார்ட்னராக இணைய வேண்டும்? அப்ப சீடு பார்ட்னராக இணைவதுங்கிறது என்ன தெரியுங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ விர்ச்சுவல் லேண்ட்ல, பிவிசி மெட்டா கிரிப்டோ விர்ச்சுவல் லேண்ட்ல நம்ம அனைவரும் விதை பார்ட்னர்களாக உள்ள இணையறோம். அதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பை சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்ப அந்த விதை பார்ட்னர் ஆகிறதுனால சிஸ்டத்துக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன பெனிஃபிட், சிஸ்டத்துக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? சிஸ்டம் ஒரு 2015 கால்வின் இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. எதுக்காக தெரியுங்களா? மக்கள் சக்தியை ஒன்று சேர்க்கறதுக்காக. சாதாரண மக்களும் சாமானிய மக்களா மாறணும், எல்லாருமே பொருளாதாரத்தில் மாற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணம் தான் டாக்டர் டேனியல் ஜான்சன் அவர்களுக்கு. அப்ப இந்த கிரவுட் ஃபண்டிங் மூலியமாக பல நபர்கள் பல லட்சங்கள் பல கோடிகள் ஏர்ன் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சில நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க, அதுவும் நோ ப்ராப்ளம். ஆனா சிஸ்டம் அடுத்த மாற்றத்துல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, மக்கள் அனைவரும் உலகம் முழுவதும் அந்த பணத்தை பயன்படுத்துற அளவுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கணுங்கிறது தான் சிஸ்டத்தினுடைய நோக்கம். சோ அவங்க அந்த பிவிசி மெட்டாங்கிற டோக்கனை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த பிவிசி மெட்டாங்கிறது ஏதோ பேருக்காக இருக்கக்கூடிய ஒரு காயின் அல்ல, இது உலகம் முழுவதும் பயன்படக்கூடிய செல்லுபடி ஆகக்கூடிய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு காயினா தான் இந்த பிவிசி மெட்டா தயார் பண்ணிருக்காங்க. அப்ப இது மக்களுக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் டோக்கன், இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர், நிறைய ட்ரேடர்ஸ், இவங்க தான் பயன்படுத்த முடியும். இது நார்மலான கிரிப்டோ காயின். ஆனா முதல் முறையில இது மக்களுக்கு உருவாக்கப்பட்ட காயின். அதனால இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் இந்த கிரிப்டோ காயினை பயன்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு அனைவரும் இதுல சீடு பார்ட்னராக இணைய முடியும். அந்த சீடு பார்ட்னருக்கு மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும், சாதாரண மக்கள் உள்ள வர முடியுங்கிற ஒரு கான்செப்டை சிஸ்டம் உருவாக்கி இருக்கு. ஏன் சார் இந்த கிரிப்டோல நம்ம உள்ள போகணும்? இன்னைக்கு கிரிப்டோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தெரியுங்களா? சாதாரணமாக 2009 விலை மதிப்பே இல்லாத இருந்த பிட்காயின் 2010-11 சின்ன சின்ன விலை மாற்றங்கள்ல வந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா நிக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி மக்களுக்கு புரியல, கிரிப்டோ கரன்சினா தெரியல, நம்பிக்கை இல்ல. ஆனா இன்னைக்கு வெறும் 1 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வித்துட்டு இருந்த காயின் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் 65 லட்சம் ரூபாய்க்கு தொடுது அப்படின்னா, அன்னைக்கு நம்மளுடைய அறியாமை புரிதல் குறைவா இருந்தது, பயிற்சி குறைவா இருந்துச்சு. அதனால அன்னைக்கு நிறைய நபர்கள் வாங்கிட்டாங்க, நிறைய நபர்கள் வாங்கல. ஆனா இன்னைக்கு ஒரு காயினோட விலை 60 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா அதான் கிரிப்டோ இன் சக்சஸ். அப்ப கம்யூனிட்டியே இல்லாத ஒரு பிட்காயின் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, பிவிசி மெட்டாங்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இந்த பிவிசி மெட்டா ஒரு காயினுடைய விலை விரைவில் உச்சத்தை தொடும். இன்னைக்கு விலை குறைவா இருக்கு, கவலைப்படாதீங்க. இதுதான் உங்களால வாங்கக்கூடிய டைம், உங்களால வாங்க முடியற டைம். உங்களால எவ்வளவு காயின் வாங்க முடியுமோ அவ்வளவு காயினை வாங்குங்க, சேமிச்சு வைங்க, ஃபார்மிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த காயினோட விலை கண்டிப்பாக $1000 அப்படிங்கிற கோல் செட்டிங்கோட தான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒரு 5 வருடங்கள் கழித்து கண்டிப்பாக ஒரு $1000 விரைவில் தொடும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு காயினை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கும் ஒரு காயினுக்கு 1 லட்சம் ரூபாய். 1000 காயின் 10,000 காயின் வச்சிருக்கவங்களுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிப்டோ துறையில தான் நாம் ஒரு சீடு பார்ட்னராக உள்ள இணையறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ சீடு பார்ட்னராக இணையறோம் அப்படின்னா ஒரு விதை பார்ட்னர். இந்த இடத்துல நீங்க விளைச்சல் எடுக்கிறது எது தெரியுங்களா? பிவிசி மெட்டா காயினை தான் விளைச்சலா எடுக்க போறீங்க. அப்ப நம்ம எவ்வளவு காயின் சம்பாதிக்க போறோம்னு கொண்டு யோசனை பண்ணி பாருங்க.
ஓகே, சீடு பார்ட்னர் வெறும் 2500 ரூபாயில நம்ம உருவாக்க முடியும். ரைட். அடுத்து டோக்கன் ஃபார்மிங். ஏன்னா கிரிப்டோ பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசணும், டைம் பத்தாது. ஸோ போதும், நான் இன்னொரு நாளைக்கு அது கிரிப்டோ பத்தி நம்ம பேசிக்கலாம். அது கிரிப்டோ ட்ரைனராகவே இருக்கும், ஒரே ஃபுல்லா அதான் இருக்கும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம், சாதிக்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த டோக்கன் ஃபார்மிங்கை கையில் எடுப்போம். டோக்கன் ஃபார்மிங்ல மட்டும்தான் சம்பாதிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அது என்ன சார் சம்பாதிக்கிறது சாதிக்கிறது? இன்னைக்கு எனக்கு டெய்லி வருமானம் வேணும் அப்படின்னா இந்த டோக்கன் ஃபார்மிங்ல நான் டெய்லி வருமானத்தை எடுக்க முடியும். சாதிக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா? உங்களுடைய லட்சியத்துல, உங்களுடைய கோல்ல நீங்க சாதிக்க, அது இதுல மட்டும்தான் முடியும். இதுல முடியும், 100% முடியும். அது எப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு 2500 ரூபாய் இருந்தாலே போதும், சீடு பார்ட்னர் ஆக முடியுங்கிறத சொல்லியாச்சு. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க அப்டேட் பண்ணலாம். அப்ப அந்த 2500 ரூபாய்க்கு இங்க என்ன பண்றாங்க சார், நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பாருங்க. ஒரு $10 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய வேலட்ல ஸ்டேக்கிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டேக்கிங் பண்ணணும். அதான் விதைப்பார். இப்ப ஸ்டேக்கிங் பண்ணும்போது $10 குறைந்தது ஒரு 100 to 150 பிவிசி மெட்டா டோக்கன் நம்மளுடைய பேர்ல அங்க ஸ்டேக்கிங் ஆகும். ஸ்டேக்கிங் ரிவார்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவர்ஸ் கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைச்சு. அடுத்து $11 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வைங்க. கனெக்டட் வேலட்ங்கிறது உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் மாதிரி, உங்க பர்ஸ்ல இருக்க பணம் மாதிரி. எப்ப வேணாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே. சோ ஆனா மினிமம் $11 அண்ட் எபோ நீங்க உங்க வேலட்ல சேவ் பண்ணிக்கங்க. ஒரு $5 அண்ட் எபோ பிஎன்பி காயினை வாங்கி உங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணிக்கங்க. ஓகே, 2 பிவிசி வந்துருச்சு. இங்க $5 பிஎன்பி எதுக்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் அப்படிங்கிறது 2022ல லான்ச் ஆச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியறதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்த்த இந்த பிஎன்பி நெட்வொர்க் தான். அப்ப இந்த பிஎன்பி நெட்வொர்க்கு ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் ஆக அமௌண்ட் கொடுக்கும். அதனால என்ன பண்றாங்க, எங்களுடைய காயின்ல இருந்து எனக்கு டெபிட் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம மினிமம் ஒரு 500, அதாவது 500 ரூபாங்கிறது ஒரு $5 வச்சுக்கீங்களேன். ஒரு $5 உண்டான பிஎன்பி காயினை நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல ஒரு சீடு பார்ட்னர் ஆயிருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, $10 உண்டான பிவிசி மெட்டாவும் $11 உண்டான பிவிசி மெட்டாவும் குறைந்தது ஒரு 200 to 300 காயின் நமக்கு ரீச் ஆகும். அந்த 200 to 300 காயின், 300 காயின் வச்சுக்கீங்களேன். அதுல 300 காயின் உங்களுடைய டிஜிட்டல் அசெட், சொத்து. முதல் முறையாக எல்லாருமே வேலைக்கு போகும்போது சம்பாதிக்க தான் போவாங்க. ஆனா முதல்ல நீங்க சொத்து சேர்க்க போயிருக்கிறீங்க. அதான் இந்த கான்செப்ட்ல உள்ள பிளஸ் பாயிண்ட். அசெட். நீங்க உள்ள வரும்போது ஒரு பெரிய அசெட்டை சம்பாரிச்சிட்டீங்க. ஒரு 300 பிவிசி மெட்டாவை சம்பாரிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த பிவிசி மெட்டாவோட விலை குறைவா இருக்கு, மகிழ்ச்சி. ஏன்னா நிறைவா கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இந்த பிவிசி மெட்டா நாளைக்கு $10 ரீச் ஆகட்டும், $3000, 3 லட்சம் ரூபாய். இதுல பிவிசி மெட்டா $100 ரீச் ஆகட்டும், $30,000, 30 லட்சம் ரூபாய். சார் சிஸ்டம் சொன்ன மாதிரி $1000 ரீச் ஆகட்டும், என்னாச்சுங்க? 3 கோடி ரூபாய். அப்ப நாம வாங்கியிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அசெட் கண்டிப்பாக மிக உச்சத்தை தொடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள வரும்போதே சீடு பார்ட்னர் ஆகும் போதே நமக்கு ஒரு பெரிய சொத்தை நம்ம சம்பாரிச்சிட்டோம். சோ கோடிக்கணக்கான ரூபாய் அதுலயே நமக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய அசெட். எனக்கு டெய்லி இன்கம் வேணும் சார், எனக்கு வருமானம் வேணும், ஏன்னா டெய்லி அன்றாட தேவைகள் எனக்கு இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. சூப்பர். இது 99% உண்டான ப்ராப்ளம். சோ அதுக்கு எல்லாமே அருமையான ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல 200% ரிவார்டு கொடுக்குறாங்க. என்ன சார் அது புரியலையே? 200% அப்படின்னா
இப்ப நீங்க மினிமம் $100 செல்ஃப் ஃபார்மிங், அதாவது $100 உங்களுடைய பேர்ல, அதுக்கு பேர் செல்ஃப் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஏன்னா செல்ஃப் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் இங்க ப்ராஜெக்டே. அப்ப $100 நீங்க விதைக்கிறீங்க, $200 விளைச்சல். $100 விதைக்கிறீங்க, $200 விளைச்சல். நீங்க அப்ப எத்தனை 100 வேணாலும் விதைக்கலாம், அதுக்கு உண்டான 2 மடங்கு விளைச்சல் நீங்க எடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப $100 நாம இந்த இடத்துல விதைக்கிறோம். $100க்கு நிகரான பிவிசி மெட்டா விதைகளை இந்த விர்ச்சுவல் லேண்ட்ல விதைக்கிறோம் அப்படின்னா $200க்கு நிகரான பிவிசி மெட்டா நமக்கு கிடைக்குது சார். அப்ப எத்தனை 100 வேணாலும் நம்ம பண்ணலாம். கிட்டத்தட்ட $50,000 வரைக்கும் நம்மளுடைய செல்ஃப் ஐடியில பண்ண முடியும். ஓகே, அப்ப 200%ங்கிறதுல எந்த குறைகளும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் அந்த 200% ரிவார்டை விரைவா எடுக்கிறதுக்கு சிஸ்டம் வழி கொடுத்திருக்காங்க. அது கிரிட்டீரியா. இப்ப ஆலிபேட் கிரிட்டீரியா ஒரு ஸ்பீடு 50% அப்படின்னா ஆலிபேடு 75% இருக்கு. அப்ப நம்ம எதுல டிராவல் ஆக போறோம்? ஆலிபேட் 75%ல டிராவல் ஆக போறோம். சூப்பர், வெரி சிம்பிள். இன்னைக்கு ஆலிபேட் ரிவார்டு ஆஃபர் அப்படிங்கிறது 7 days நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 7 days ஆஃபர்னா என்ன சார் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது மினிமம் $100 இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடியது 2 மடங்காக உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக 0.20%. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் $100 நீங்க ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களா, தினந்தோறும் 0.20% ரிவார்டு உங்களுக்கு ரிவார்டாக உங்களுடைய ரிவார்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டு. அப்ப எந்த ஒரு பார்ட்னரையும் நீங்க இணைக்கல, வேற எந்த வேலையும் செய்யல அப்படின்னாலும் நீங்க கொடுத்த $100, $1000 எதுவாக இருந்தாலும் சரி 2 மடங்காக டெய்லி ரிட்டர்ன்ல உங்களுக்கு கொடுக்க சிஸ்டம் தயாரா இருக்கு. இது பேசிக். நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க $100 போட்டாலும் சரி, $1000 விதைச்சாலும் சரி, அதுக்கு 2 மடங்கான டாலரை டெய்லி 0.20% வீதமாக டெய்லி உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அதை விரைவா எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆலிபேட நம்ம கையில் எடுக்கிறோம். ஆலிபேட் ரிவார்டை கையில் எடுக்கிறோம். என்ன சார் அப்படின்னா, ஆலிபேட் ரிவார்டு மூலியமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகப்படுத்துறாங்க. அப்ப அந்த ஸ்பீடு அதிகப்படுத்தணும்னா நாம கொஞ்சம் வேலை பார்க்கணும். சிஸ்டம் அதான் சொல்றாங்க, கொஞ்சம் வேலை பாருங்க, நான் உங்களை ஸ்பீட் பண்ணி தரேன் அப்படின்னு. அப்ப என்ன வேலை பார்க்கணும்? மொத்தம் 7 நாட்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப சிஸ்டம் முதல் நாட்கள்ல 1:2 ரேஷியோ பிளான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 1:2 பைனரி கிடையாது, 1:2 ரேஷியோ பிளான். பைனரி பிளானுக்கும் ரேஷியோ பிளானுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கங்க. 1:2 ரேஷியோங்கிறது நீங்க ஒரே ஐடியில எத்தனை முறை வேணாலும் நீங்க ஒரு பேர் மேட்சிங்க கொண்டு வர முடியும். அதாவது 1:2ல 2 ஐடி கீழே இருக்கும், மேல ஒரு ஐடி, கீழே 2 ஐடி, இது 2 சேர்ந்தா ஒரு பேர். இது 1:2. சோ திரும்ப ஒரு 100 வந்துச்சுன்னா 2 பேர், திரும்ப ஒரு 100 வந்தா 3 பேர். இதான் ரேஷியோ. சோ அப்ப 100 மடங்கில் எத்தனை பேர் மேட்சிங் வேணாலும் நீங்க பண்ண முடியும். அதான் ரேஷியோ பிளான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் டே இன்னைக்குதான் நான் வந்து $100 ஃபார்மிங் பண்றேன். எனக்கு கீழே ஒரு நிறைய பார்ட்னர்கள் இணைச்சிருக்கேன். அதுல ஒரு 2 பார்ட்னர்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்ட்னர்கள் தான், யாரும் வந்து அப்லைன் டவுன்லைன் கிடையாது. ஓகே, அப்ப 2 பார்ட்னர்கள் நம்மளை போலவே 100 இன்னைக்கே பண்ணிட்டாங்க சார். அப்ப ஆலிபேட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் நிறைய ரெஃபரல் பண்ணிட்டேன். பட் நான் இன்னைக்கு $100 ஃபார்மிங் பண்றேன் செல்ஃபா. என்னுடைய ரெஃபரல் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஒரு 2 பேர் 100 பண்றாங்க அப்படின்னா 1 day கம்ப்ளீட் 1:2 ரேஷியோ பிளான். ஒரே நாள்ல நான் 1/2 ரேஷியோ பிளானை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு 0.20 மட்டும் தான் வருமா, இல்ல ஆலிபேட் ரிவார்டு என்ன வரும்? ஆலிபேட் ரிவார்டு 0.70% கிடைக்கும். ஆலிபேட் ரிவார்டு 0.70% கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% கிடைக்கும். டோட்டலா எவ்வளவு கிடைக்குது? 0.90%ங்கிறது எந்த தடையும் கிடையாது. அடுத்ததாக ரெஃபரல் ரிவார்டு. நமக்கு சிஸ்டம் 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை லெவல்ல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்களோ, எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்களோ
அத்தனை பேர்த்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்தாற் போல 20% இருந்து 1% வரைக்கும் அங்க டிஃபரெண்ட் வரும். அப்ப நான் மினிமம் 2 பார்ட்னர்களை வச்சு சொல்லும் போது 0.10 அப்ப ஒரு நாளைக்கு 1% அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 200 நாள்லயே நம்மளுடைய ரிவார்டை நாம எடுக்க முடியும். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். ஃபர்ஸ்ட் டேல நான் 1:2 100 பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 0.90 கிடைக்குது. ரெஃபரல் ரிவார்டு தனியா கிடைக்குது. ஓகே, சூப்பர். நான் மீண்டும் 1:2 பண்றேன் சார். நாளைக்கே மறுபடியும் இன்னொரு 1 கீழே 2 பார்ட்னரும் 100 பண்றாங்க. அப்ப என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 2 பேர் மேட்சிங் அங்க ஆயிருக்கு. அப்ப ஒரு பேர் மேட்சிங்க்கு 0.90, ரெண்டாவது பேர் மேட்சிங்க்கும் 0.90. சார் நான் 10 பேர் மேட்சிங் பண்ணலான் இருக்கேன். அருமை. நீங்க எந்த நாள்ல ஒவ்வொரு பேர் மேட்சிங் நடக்குதோ அது முதல் நாள். ஓகே, நீங்க 1:2 இன்னைக்கு பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் டே. நாளைக்கு ஒரு 1:2 பண்ணிட்டீங்களா? அது நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே. நாளான்றைக்கு 1:2 பண்ணிட்டீங்களா? நாளைக்கு அந்த 3வது பேர் மேட்சிங்க்கு ஃபர்ஸ்ட் டே. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டே உடைய ரிவார்ட். 0.70% ஏர்லி பேர்ட் ரிவார்ட். நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கிடைக்குது சார். ஓகே சார், ஓகே. அப்ப நான் எத்தனை 1:2 வேணாலும் பண்ணலாம். நீங்க டைரக்டா 10 பேர் கொடுத்திருக்கலாம், 20 பேர் கொடுத்திருக்கலாம், 50 பேர் கொடுத்திருக்கலாம், 100 பேர் கொடுத்திருக்கலாம், இல்ல 2 பேர் தான் கொடுத்திருக்கலாம். அதை பத்தி கவலையே கிடையாது. இங்க 1:2 ரேஷியோ பிளானை எத்தனை கம்ப்ளீட்டட் ஆயிருக்கோ அத்தனை பேர் மேட்சிங் உண்டான கமிஷன் உங்களுக்கு டெய்லி வரும். அருமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இன்னைக்கு $100 பண்ணிட்டேன். என்னுடைய ரெஃபரல் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் 2 பேர் 100 பண்ணல சார். அப்ப எனக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு குறையுமா கூடுமா? கண்டிப்பாக. இப்ப 2வது நாள்ல அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க முதல் நாள்லயே 100 பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரே நாள் கம்ப்ளீட் ஆகல, 2 நாள் சேர்ந்துதான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கிங்க. முதல் நாள்ல 100 பண்ணிட்டீங்க, 2வது நாள்ல தான் 2 பார்ட்னர் 100 பண்ணிருக்காங்கன்னா அப்ப 2வது நாள் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு அது வந்துருச்சு. அப்ப 2வது நாள் அப்படிங்கும் போது ஏர்லி பேர்டில் இருந்து வரக்கூடிய ஸ்பீடு 0.60%. அப்பயும் சிஸ்டம் 0.60 கொடுக்குறாங்க. செல்ஃப் ஃபார்மிங் 20%. ஓகே, சோ டோட்டல் எவ்வளவு ஆகுதுங்க? 0.80%. அப்ப அந்த ரெஃபரல் ரிவார்டுங்கிறது நம்ம 2 நபர்களுக்கு கொடுத்திருந்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு 0.10 நமக்கு கிடைக்கும். ஓகே, அருங்க. அப்ப 2வது நாள் நீங்க 100 பண்ணி 2வது நாள்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி இருந்தால் கூட நமக்கு 1:2 பேர் மேட்ச் ஆகி நமக்கு 0.80% பர் டே நமக்கு கிடைக்கும். சார் 2வது நாளும் அந்த பார்ட்னர்கள் வரல சார், 3வது நாள் தான் அவங்க 2 பார்ட்னர்கள் 100 மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ணது 3வது நாள், நீங்க 100 பண்ணி 3வது நாள்ல தான் அந்த 2 பார்ட்னர் 100 பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஏர்லி பேர்டோட ரிவார்டு, அந்த 3வது நாள் ரிவார்டு பாத்தீங்கன்னா 0.50%. 0.50% ஸ்பீட். உங்களுடைய செல்ஃப் ரிவார்ட் 0.20%. டோட்டலாக 0.7%, 70% பர் டே ஸ்பீடு. நார்மலாக செல்ஃப் ஃபார்மிங்க்கு 0.20%. ஆனா ஏர்லி பேர்டு மூலியமாக நீங்க 3வது நாள் 1:2 பேர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட 0.70% உங்களுடைய ரிவார்டோடைய ஸ்பீடு இருக்கு. ஓகே, அடுத்ததாக ரெஃபரல் ரிவார்ட். அது நீங்க எவ்வளவு ரெஃபரல் கொடுத்திருப்பீங்க, 2வது லெவல் வந்திருக்கலாம், 3வது லெவல் வந்திருக்கலாம். அது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்பீடு ஜாஸ்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது நாளும் என்னுடைய பார்ட்னர்கள் 2 பார்ட்னர்கள் 100 பண்ணல சார். 4வது நாள் ஆயிடுச்சு. 4வது நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க 100 பண்ணிட்டாங்க. அப்ப நான் பண்ணிருக்க 100க்கும் இப்ப என்ன ரிவார்டு கிடைக்கும்? அதாவது நீங்க 100 பண்ணி 4வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகி அந்த 2 பார்ட்னர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா 1:2 4வது நாள்ல தான் உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகுது. அப்ப ஏர்லி பேர்டுல இருந்து வரக்கூடிய ரிவார்டு ஸ்பீடு
40%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக 0.60% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்மளுடைய நாம 100 பண்ணி 4வது நாள்ல அவங்க 100 பண்ணியிருந்தால் கூட அங்க ஒரு பேர் மேட்சிங் ஆகுது. ஸோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டோட ஸ்பீடு 0.60%. ஓகே சார், 4வது நாளும் அந்த பார்ட்னர்கள் வரல, 5வது நாள் தான் அந்த பார்ட்னர்கள் அச்சீவ் பண்ணிருக்காங்க, ஆளுக்கு 100 பண்ணி. அப்ப நமக்கு இந்த 5வது நாள்ல நம்மளுடைய பேர் மேட்சிங் நடந்ததுன்னா நமக்கு என்ன ஸ்பீடு? ஆலிபேட் ரிவார்டோடைய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 0.30%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக 0.50% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். யோசனை பண்ணி பாருங்க, நீங்க $100 பண்ணி 5வது நாள்ல தான் அந்த பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க. அப்பயும் சிஸ்டம் உங்களுக்கு என்ன பண்றாங்க, 1:2 பேர் மேட்சிங்க 5வது நாள்லயும் கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிவார்ட். அப்ப 0.50% டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீட். ரெஃபரல் ரிவார்ட் தனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது நாள்லயும் அந்த பார்ட்னர்கள் வரல, 6வது நாள் தான் 2 பார்ட்னர்கள் வந்து எனக்கு 1:2 பேர் மேட்சிங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சார் நடந்திருக்கும்? நமக்கு ஆலிபேடோடைய ரிவார்டு ஸ்பீட் எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா 0.20%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. நல்லா புரிஞ்சுக்குங்க, நார்மலா செல்ஃப் ஃபார்மிங் மட்டும் தான் நமக்கு கிடைக்கணும். ஆனா ஆலிபேடுக்குள்ள வந்தது 1:2 பிளானிங் வந்ததுனால இன்னொரு 20%, மொத்தம் 0.40% டெய்லி ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். எப்ப நாம $100 பண்ணி 6வது நாள்ல அந்த பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணியிருந்தா கூட நமக்கு 1:2 பேர் மேட்சிங் நடக்கும். 0.40% நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே சார், 6வது நாள் முடிக்கல சார், 7வது நாள் ஆயிடுச்சு. 7வது நாள்ல அந்த 2 பார்ட்னர்கள் தலா 100 பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன ஸ்பீடு கிடைக்கும்னா, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 20ங்கிறது 0.20 கேரண்டட். சோ ஆலிபேட் ரிவார்டு 0.10, மொத்தம் 0.30%. 0.30% ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ ரெஃபரல் ரிவார்டு தனி. அப்ப நான் $100 நீங்க பண்ணி 7வது நாள்ல ஒரு 2 பார்ட்னர் 100 பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு பேர் மேட்சிங் நடக்குது. அருமை அருமை சிஸ்டம். இதுதான் ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நாம 100 பண்ணி 7 நாள் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 7 நாள்ல எந்த நாள் அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுதோ அந்த நாளுக்கு உண்டான ரிவார்டில் இருந்து உங்களுக்கு எக்ஸஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீடு. ஓகே, இது ஆலிபேட் ரிவார்டுனுடைய 7 days ஆஃபரை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே சார், இப்ப 8வது நாள் ஆயிடுச்சு சார். இப்ப ஆலிபேட் ரிவார்டு கிடைக்குமானா கண்டிப்பாக ஆலிபேட் ரிவார்டு கிடைக்காது. ஆனா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு உங்களுக்கு எப்போது கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் கிடைக்கும். அப்ப என்ன சார் பண்றது? நான் வந்து 8வது நாள் தான் 2 பார்ட்னர்கள் எனக்கு கீழே வேலை பார்த்திருக்காங்க, 7 நாள் வரைக்கும் தான் ஆலிபேட் ரிவார்டு கிடைச்சது, இனிமேல் எனக்கு ஆலிபேட் ரிவார்டு கிடைக்காதுங்களா? அந்த 2 பார்ட்னர் 8வது நாள் தானே 100 பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். 8வது நாள் தான் அவங்க 2 பேர் பண்ணிருக்காங்களா, இல்ல 9வது நாள் பண்ணாலும் சரி, இல்ல 10வது நாள் பண்ணாலும் சரி, அன்னைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு செல்ஃப்ல ஒரு 100 போட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஒரு எக்ஸாம்பிள், 8 நாள்ல 10வது நாள் 2 பேர் 100 பண்றாங்க சார். நீங்க உங்க ஐடியில ஏற்கனவே 100 பண்ணிட்டீங்க, நாட் எலிஜிபிள் டு ஆலிபேட். ஓகே, சோ இப்ப அந்த 10வது நாள்ல அவங்க 2 பேர் 100 பண்ணும் போது நீங்களும் ஒரு 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் என்ன வந்துறீங்களா, ஆலிபேட் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 90% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நாளுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். எப்ப பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும் சார். இந்த ஆலிபேட் ஆஃபரை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, சரி சார், இந்த ஆலிபேட் ஆஃபர்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட ஆலிபேட் ரிவார்டு மூலியமாக நம்ம ஸ்பீட் எடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் டே 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா
நமக்கு ஒரு நாளைக்கு 0.90%, கிட்டத்தட்ட 200%, 223 நாட்கள்ல நமக்கு அந்த 200% ரிவார்டு கிடைச்சது. அதுவே ரெண்டாவது நாள், அதாவது நீங்க பண்ணி ரெண்டாவது நாள்ல அந்த 1:2 மேட்ச் ஆயிருக்கு சார் அப்படின்னா டெய்லி 80% நமக்கு 250 நாட்கள்ல நம்மளுடைய 200% ரிவார்டு கிடைக்கும். சார் மூன்றாவது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.70% ஸ்பீட் 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் கிடைக்கும். சார் நாலாவது நாள்ல தான் எனக்கு 1:2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 0.60% 333 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கிடைக்கும். சார் ஐந்தாவது நாட்கள்ல தான் எனக்கு 1:2 பேர் மேட்ச் ஆயிருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? 0.50% ரிவார்ட் ஸ்பீட். அப்ப 400 நாள்ல என்னுடைய 200% கிடைக்கும். சார் ஆறாவது நாள்ல தான் எனக்கு 1:2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. அப்ப டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.40% ஸ்பீட். ஒரு 500 நாட்கள்ல நம்மளுடைய 200% ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். ஏழாவது நாள் தான் நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. அப்ப நமக்குடைய ஸ்பீட் என்ன சார்? 0.30% ஸ்பீட். 667 நாட்கள்ல நமக்கு 200% கிடைக்கும். இது எக்ஸாக்ட் ரெஃபரல் ரிவார்ட் இல்லாம நான் சொல்றேன். ரெஃபரல் ரிவார்டை நம்ம கால்குலேஷன் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தர் 2 பேர் கொடுத்திருக்காங்க, 20 பேர் கொடுத்திருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 10 லெவல்ல இருக்காங்க. சோ அப்ப அவங்களுடைய டெய்லி ரிவார்டு எவ்வளவு வருங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த டெய்லி ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு வருதோ உங்களுடைய அந்த பர்சன்டேஜும் ரெண்டையும் கூட்டிக்கிட்டீங்கன்னா அதனுடைய வேகத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ ஆலிபேட் இஸ் சூப்பர், கிரிட்டீரியா சூப்பர், ஆலிபேட் வெரி சூப்பர். மாற்றம் நமக்கு நல்லதை கொடுத்திருக்கு. அப்ப இந்த 1:2 அப்படிங்கிற ரேஷியோவை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் கொடுத்திருக்கிறதா 1:2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேர். ஓகே, ரெண்டாவது பேர். ஏன் ஃபர்ஸ்ட் பேர்ல 1% மினிமம் ரெஃபரல் ரிவார்டே நான் ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டாவது பேர், மூணாவது பேர், ஒரே நாள்ல 50 பேர் நடக்குது சார். நீங்க எத்தனை பேர் மேட்சிங் பண்ணாலும் 0.90% உங்களுக்கு ரிவார்டாக வந்துட்டு இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரேஷியோடைய பிளான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் அந்த ரேஷியோ பிளான். ரெண்டாவது லெவல்ல இருந்து லெவல் பிளான் தான். ஓகே, சோ அதுல எந்த ஒரு கன்ஃபியூஸும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கொடுத்துருக்கிற மாதிரி இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பர்சன்டேஜ். சோ இப்ப நமக்கு வருமானம் வேணும் சார். பிளான் எல்லாம் சூப்பர், எனக்கு டெய்லி வருமானம் வேணும். நான் என்ன பண்ணுனா எனக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர். என்கிட்ட கேட்ட ஒரு நபர், எனக்கு வருமானம் வேணும், இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சிஸ்டத்தினுடைய பிளானும் எனக்கு புரியுது, பட் நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் என்ன பண்ணுனா நான் டெய்லி சம்பாதிக்க முடியும்? அவங்க கேட்ட கேள்வி. அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? இந்த 1:2 தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. இந்த 1:2ல நீங்க இன்னைக்கு ஒரு பேர் மேட்சிங் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு டெய்லி 0.9%. 30 நாள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா $27 உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 2 பேர் மேட்சிங் பண்ணிட்டீங்க 1:2ல, டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1.8. அப்ப $54 பர் மந்த். சார் 5 பேர் மேட்சிங் நான் பண்ணிட்டேன் 1:2ல, டெய்லி ரிவார்டு 4.50, கிட்டத்தட்ட $135 உங்களுடைய வேலட்டுக்கு வரும் பர் மந்த். அடுத்ததா 50 பேர் மேட்சிங் பண்றேன். நீங்க 5க்கு அப்புறம் 50 போகணும் நான் சொல்ல வரல, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். நீங்க 5, 6, 7, 8 கூட நீங்க கொண்டுட்டு வரலாம். ஒரு 50 பேர் மேட்சிங் பண்ணிருக்கிறீங்க.
அப்படின்னா ஒரு நாளைக்கு $45, ஒரு மாசத்துக்கு $1350. ஃப்ரெண்ட்ஸ், 50 பேர் மேட்சிங். 50 பேர் மேட்சிங் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? வெரி ஈஸி. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். அப்ப இந்த இடத்துல 50 பேர் மேட்சிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாசத்துக்கு $1350, குறைந்தது $1,30,000 பர் மந்த் இன்கம். அதே நம்ம 100 பேர் மேட்சிங் பண்ணிருக்கோமா, ஒரு மாசத்துக்கு $2,700, கிட்டத்தட்ட $2,70,000. ஒரு அப்ராக்சிமேட் நான் சொல்றேன் சார். நான் 200 பேர் பண்ணிட்டேன் சார், $5,40,000 பர் மந்த். நான் 500 பேர் மேட்ச் பண்ணிட்டேன், 1000 பேர் மேட்ச். கண்டிப்பாக இதெல்லாம் முடியுமான்னு கேட்டா முடியும். எப்படி முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஒரு மாசத்துக்கு சாதாரணமாக ஒரு $2,700 இருந்து $5,40,000 நான் ஒரு சின்ன ஒரு டார்கெட் கொடுத்திருக்கேன், சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்ப இந்த வேலையை எப்படி செஞ்சா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க இதை பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த பேர்ல பாருங்க, 100 100 100 100 மடங்கில் தான் 1:2 செயல்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 1:2ங்கிறது 100 மடங்கில் தான் செயல்படுது. அப்ப ஒரு 100 கீழே 2 100 வந்தா ஒரு பேர். அதே நபர்கள் மீண்டும் 100 100 பண்றாங்க அப்படின்னா 2வது பேர். அதே நபர்கள் 300 பண்றாங்களா, 3வது பேர். 500 பண்றாங்களா, 5வது பேர். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கீழே 2 பேர் இருந்தா கூட 500 500 பண்ணாங்கன்னா நமக்கு 5 பேர் மேட்சிங் ஆகுது. ஆளுக்கு $5,000 பண்றாங்க. கிரிட்டீரியாவில் 1:20, ஈச் ஒன் பர்சன் $5,000. கிரிட்டீரியா 5 1.25%. கிரிட்டீரியாவில் கிரிட்டீரியா 5ல 1.25%, 1:20. ஸோ 1 பர்சன் $5,000, கீழே 20% $5,000 ஈச் ஒன். அதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கோம் சார், நம்ம மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்திருக்கோம். சோ இங்க சாஃப்டான ஒர்க் என்ன தெரியுங்களா, 2 பார்ட்னர்கள் ஆளுக்கு 5,000 பண்ணா கூட உங்களுக்கு 50 பேர் மேட்சிங், மாசம் $1,00,000. சோ நம்ம 2 பேரை கொடுத்திருப்போம், நம்ம 10 பேர் 20 பேர் கொடுத்திருப்போம் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க, 20 பேர் தலா 500 500 பண்றாங்க, தலா 500 500 500. அப்ப எத்தனை பேர் மேட்சிங் அங்க நடந்திருக்கு? 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பேர் மேட்சிங்லயும் நமக்கு எத்தனை நடந்திருக்குது? 5. அதாவது ஒரு பேர் மேட்சிங்ல 2 பேர் சேர்ந்தா ஒரு பேர் மேட்சிங். அந்த 2 பேர் ஆளுக்கு 500 பண்ணிருக்காங்க. இங்க 5 பேர் நடந்துருச்சு. அப்ப நம்ம கிட்ட 20 பார்ட்னர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் $500 $500 பண்ணா கூட நமக்கு 50 பேர் மேட்சிங் முடியும். 5 × 10 50 பேர் மேட்சிங், கிட்டத்தட்ட $1,30,000. $1,350 நமக்கு கிடைக்கும். அப்ப அதே பார்ட்னர்கள் அப்படியே $1,000 வராங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? அதே பார்ட்னர்கள் $1,000 ஒவ்வொருத்தரும், கிரைட்டீரியா 3ன்னே வச்சுக்கீங்களேன். சோ வராங்க. அப்ப நமக்கு எவ்வளவு பேர் மேட்சிங் தெரியுங்களாங்க? 100 பேர் மேட்சிங். அதே பார்ட்னர்கள் 2,500 வராங்க, கிரைட்டீரியாலே வருமே, கிட்டத்தட்ட 250 பேர் மேட்சிங். அதே பார்ட்னர்கள் 5,000 ரீச் பண்ணட்டுமே, கிரைட்டீரியா 5, நமக்கு 500 பேர் மேட்சிங். சோ கால்குலேஷன் பண்ணி பாருங்க. சாதாரணமா $1 வச்சுக்கீங்களா ஒரு பேருக்கு, 500 × 1 $500 பர் டே. ஒரு மாசத்துக்கு $15,000, குறைந்தது 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை சர்வ சாதாரணமாக ஈஸியாக நீங்க ஆலிபேட் மூலியமாக எடுக்க முடியும். அதுக்கு நீங்க சரியான பயிற்சி, உங்களுடைய ஹோம்ஒர்க், பிரசன்டேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பயிற்சி முயற்சி உங்களை வெற்றி அடைய வைக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு ஆலிபேடோடைய பிளான் பிரசன்டேஷனை நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஒரே நாள்ல யாருக்கும் புரியாது. சோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரணும், அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இன்றைக்கு செஷன்
உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் எடுத்திருக்கின்ற நம்புறேன். இன்றைக்கு செஷன் டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால நான் வைண்ட் அப் பண்றேன். ஸோ மீண்டும் நாளை காலை 5:30க்கு நான் சார்பா உங்களோட இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறேன். ஸோ அனைவரும் வாருங்கள், சேர்ந்து ஜெயிப்போம், சேர்ந்து பயிற்சி எடுப்போம், சேர்ந்து ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வேணும், புரிதல் வேணும், பயிற்சி வேணும், முயற்சி வேணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம். சார் அதிக நாட்கள்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கீங்க. 2 to 5 வருடங்கள் தான் டைமே நமக்கு. அதுலயே நீங்க கண்டிப்பா மில்லியனர் ஆக முடியும். ஆகணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயிற்சியை ஒரு நாள் கூட லீவ் எடுக்காதீங்க, காரணங்கள் சொல்லாதீங்க, கரெக்டா வாங்க, உங்க டீமோட வாங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 PVC மெட்டா உங்க உண்டியல்ல சேமிக்கிறது சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். சோ இன்றைய செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பத்தி ஒரு நிமிடங்கள் பேசலாம், அல்லது உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்க அதை கேட்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். வாருங்கள், விரைவா வாங்க, பேசலாம். டைம் அதிகமாயிடுச்சு, வாங்க. தேங்க்யூ சார். காலை வணக்கம் சார். காலை உற்சாகமான காலை வணக்கம் சார். மீட்டிங் எல்லாம் தெளிவாக புரியுற மாதிரி தான் இருக்குது சார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம் சார். நல்ல மீட்டிங் வந்து நல்லா தெளிவாக புரியுற மாதிரி நல்லா சொல்லிட்டீங்க. இந்த 7 ஆஃபருங்கிறது நல்லா தெளிவாக இருந்துச்சு சார். 1 to 2 எனக்கு பேர் மேட்சா 2 பேர் இருந்தாவே போதும். 100 போட்டாவே ஒரு நாளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறீங்க. சம்பாதிக்க தான் கூப்பிடுறீங்க, மீட்டிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். அதனால யாரும் வர்றதுக்காக பயப்படுறோம். அந்த பேச சொல்லி பயமா இருக்குங்க சார். அதனால தான் எல்லாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கோம். இந்த 100வது மீட்டிங்கில் உள்ள ஒரு 150 பேர் மீட்டிங்கில் கலந்துக்குவாங்க. அப்போ இந்த முன்னால் வந்தவங்க நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம் தெளிவாக. இப்போ பதட்டத்தில் தான் பேசுகிறோம், என்ன பேசுறது என்ன பேசுறதுன்னு. அதனால கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கோம் சார். நம்ம நீங்கள் வந்து லீடர், எங்கள் லீடர் வந்து நம்ம லீடர் வந்து சார் இப்போ வேல்யூவில் பார்த்து மீட்டிங் எடுக்கிறாரு. 5:30லேருந்து 6:30க்குள்ளே எடுக்கிற 1 மணி நேரம் மீட்டிங் எடுக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து நல்லா கற்றுக்குறோம் ஓரளவுக்கு. அவர் ஆஃபீஸ் போனோம்னா எழுதிட்டு இருப்பார் பேனாவை எடுத்து. என்னடா எழுதுறாருன்னு பார்த்தா அங்கே பிளான் சொல்லுவார். நம்ம ஒரு 50,000 மாதம் வந்தாவே போதும் நினைச்சு சம்பாரிச்சிடலாம், அதில் ஃபீஸ் மட்டும் பார்த்தோம்னா அங்கே மாதம் 1.5 சிம்பிளா உட்காந்து பிளான் போடுவார் பாருங்க. அந்த பிளான் வந்து பார்த்தோன்னே புரியும், அது கேட்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம லீடர். அதனால நான் ஆஃபீஸ் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் உட்காந்து பார்ப்பேன். மற்றவங்களை கூப்பிட்டு வளர்த்து டைம் உட்கார வச்சு அந்த பிளானை சொல்லுவார். அது சொல்கிறப்ப அந்த பிளான் சொல்லியிருக்கப்ப நாங்கள் கேட்குறப்ப அவ்வளோ தெளிவாக நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு சார். இப்போ பயிற்சி முயற்சி வேணும் சார். பிவிசி மாட்டா உண்டியல் வேலட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம லீடரு. அதில் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம விலை ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தால விலை ஏன் குறைஞ்சிருச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம காயினை வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சோம்னா ஒரு காயின் 1 லட்ச ரூபாய்க்கு 10 வருஷத்துல ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். நம்ம அனைவரும் மில்லியனர் ஆகிடலாம் சார். பயிற்சி முயற்சி வேணும், அனைவரும் வாங்க கற்றுக்கலாம். மீட்டிங்கில் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார். எனக்கு பேலிவில்ல வந்து 2019 விருது வெங்கடேஷ் சார் லீடர் தான் சார் எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு வந்து நல்லா பிளான் சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க. அதுல இருந்து நான் 1 ரூபா இழக்கல. அதுக்கு முன்னால் நிறைய கம்பெனியில் போய் பணத்தை நிறைய விட்டு இழந்துட்டு வந்துட்டேன். 10 லட்சம் 5 லட்சம்னா போயிடுச்சுங்க. இப்போயும் சில பேர் வந்து உள்ளே வராங்க, ஏன்னா எதுலேயும் வேணாம், எனக்கு பீஸ் மட்டும் 1 தான் போகும், பீஸ் மட்டும் வந்து நான் சம்பாதிச்சுக்குவேன், எனக்கு போதும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். விரைவில் நான் அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டும் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லீடர் அவர்களுக்கும் பிஎஸ்சி பண்ண பார்ட்னர் அனைவருக்கும் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் நாகராஜன் சார். அருமை அருமை. இந்த உண்டியலுங்கிற வேலைட்டை நீங்க சரியா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறீங்க. தினந்தோறும் காயின் வாங்கி சேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோ வாழ்த்துக்கள். உங்களை போல உங்க டீம் மெம்பர்ஸுக்கும் இதை சொல்லி கொடுங்க. சேமிப்பு ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல அது பெரிய வருமானத்தை கொடுக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். சோ அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், 100வது மீட்டிங் இப்ப 72வது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ 100வது மீட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் ஈரோட்ல நடக்கும். நீங்க அனைவருமே அதுல கலந்துக்கணும். உங்க டீமோட கூட நீங்க வரலாம். மகிழ்ச்சி. ஓகே, சோ வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க. வணக்கம் சார். வணக்கம் துறையூர் நடராஜன் சார். வணக்கம். ரொம்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் வந்து ஒரு நல்ல நண்பர்களை, நல்ல மனிதரை, ஒரு நல்ல லீடரை கொடுத்துருக்குன்னு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது மாதிரி விளக்கங்கள் நிறைய சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. பிவிசி மெட்டாவை பற்றி அருமையாக டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. டெய்லி இந்த 5:20 மீட்டிங் வந்து தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. இந்த
1:2லேயே நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாங்கிற ஒரு விளக்கத்தை வந்து இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து எல்லாருமே இந்த 520 கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எதுவுமே பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்கிற விளக்கத்தை தெளிவாக சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக உங்க டீமும் நீங்களும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க, பேசலாம். டியர் பார்ட்னர்ஸ், உங்க மைக் ஆன்ல இருக்கு. பேச விருப்பப்படுறவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ அனைவருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ ஏன்னா இந்த பிவிசி மெட்டாவை சரியா பயிற்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி வைஸா இருக்குது. ஏன்னா இது கிரிப்டோ கரன்சி. நம்ம சாதாரணமா ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இதுல நம்ம ஜெயிச்சிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் இருந்துடாதீங்க. அது முடியாது. இது முழுக்க முழுக்க டெக்னாலஜி பேசிக், ஃபியூச்சர் ஆஃப் மணி. ஸோ கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற மிகப்பெரிய ஒரு அசட்டை சம்பாதிக்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ கிரிப்டோ கரன்சி தான் இனி ஃபியூச்சர் ஆஃப் மணின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த பணத்தை தான் இனி பயன்படுத்தவும் போறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய துறை நமக்கு எளிமையா நம்ம கையில கிடைச்சிருச்சு. நம்ம அனைவரும் மில்லியனர்ஸ் ஆக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேச தயாராகுங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம நிறைவுரைக்கு வரலாம். ஸோ மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி நிறைவுரை பண்ணி கொடுக்கலாம். நன்றி. அனைவருக்கும் இனியதொரு பிவிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 5:30 மணி முதல் இப்ப 6:40 ஆகிவிட்டது. இந்த நொடி எல்லோருமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிவிசி மெட்டா அப்படின்னுங்கிற ஒரு டிஜிட்டல் கரன்சி மூலியமா எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி வந்து இவர் காலைல 5 மணிக்கு வந்து கடைக்கு வந்து அவரோட இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து அதை வந்து நம்ம 5:30 மணிக்கு நமக்கு மீட்டிங்கா சொல்லி இப்ப 6:40 மட்டும் அவரு தன்னோட அந்த உழைப்பு வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு ரொம்ப பாராட்டணும். ஏன்னா பிவிசி மெட்டா அப்படின்னுங்கிறது வந்து ஃபியூச்சர் ஆஃப் கரன்சிங்கிறதா எல்லாருடைய எய்மும் இருக்குது. கண்டிப்பா அது ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் ஒரு உச்சத்தை தொடும். கண்டிப்பாக எல்லோரும் வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான். ஆகவே என்னன்னா, இந்த காலையில 5:30 மணிக்கு நடக்கக்கூடிய டெலகிராம் மீட்டிங்ல நம்ம நண்பர்களும் எல்லோரும் கலந்து வெற்றி பெற்று அவருக்கு நம்ம அந்த மரியாதையை வந்து நம்ம செலுத்தணும். ஒவ்வொருத்தருமே வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னுங்கிறத நம்ம அவருக்கு அவர் கொடுத்த பயிற்சிக்கு அதனாச்சும் நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்ட் போட்டு எல்லாரும் பண்ணலாம். ஓகே சார், இன்றைய தினம் நல்லா இருந்தது. இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை பத்தி நல்லா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன். இந்த நாள் இனி நாள் அமைந்ததற்கு நன்றி, அமைய போவதற்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மணிராஜ் சார், அருமையான ஒரு நிறைவு கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது என்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீங்க தொடங்குங்க. வெற்றி நிச்சயம். அதற்கு காரணம் பயிற்சி, முயற்சி, வெற்றி. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.